பார்வதி பதே அரஹர மகாதேவ. என்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் விரைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி போற்றி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது திருப்பூர் மாவட்டத்தில் அவினாஷி அருகே உள்ள திருமுருகன் மூண்டி என்கின்ற ஸ்தலம். அந்த ஸ்தலத்தில் இன்று திருவாதிரை மிக சிறப்பாக நடராஜ பெருமானுக்கு பலவிதமான அபிஷேகங்கள், அதில் சந்தன அபிஷேகம் நம்ம பார்த்துட்ருக்கிறது. பாருங்கள், ரொம்ப அற்புதமாக, ரொம்ப ஆனந்தமாக எவ்வளோ பக்தர்கள் இங்கே திரண்டு வந்து இன்றைக்கு பகவானை சேவிச்சிட்ருக்காங்க. இந்த ஆனந்த காட்சி, அற்புத காட்சி, மனதை கொள்ளகி நின்ற இந்த மகிழ்வான காட்சி அந்த ஈசன் தருகின்ற கொடை. அது பாருங்கள், திருமுருகன் பூண்டி திருத்தலம் இது. என்னுடைய முன் மண்டபம் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. இந்த முன் மண்டபத்தில் முன்னாடியே நடராஜ பெருமான் எழுந்தருளியிருக்கார். அங்கே தான் வந்து இப்போது அந்த விசேஷங்கள் இப்போது போயிட்டுருக்கு. அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பக்தர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. ரொம்ப அற்புதமான கூட்டம், நல்ல அருமையான பக்தர்கள் ரொம்ப திரளாக வந்திருக்காங்க. அங்கே பார்த்திங்கன்னா நான் அப்படியே உங்களுக்கு ஒரு 360 டிகிரியில் நான் சுற்றி காமிச்சிட்ருக்கேன். முன் மண்டபத்து வெளியில் நின்று இது ஆண்டவன் இருக்கக்கூடிய, இதான் ஆண்டவன் கருவறை நுழையக்கூடிய, இது வழியாக உள்ள நுழைவும். ஆண்டவனுக்கு வலதுபுறமாக அம்பாள் வீற்றிருக்கிறார்கள். அதனுடைய அந்த முன்னாடி சிறு மண்டபத்தை நீங்கள் பார்க்குறீங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் முருகத்தீர்த்தம்னு சொல்லக்கூடிய ரொம்ப விசேஷமானது. முருகத்தீர்த்தம் 3 தீர்த்தங்கள் இங்கே விசேஷம். ஒன்று முருகத்தீர்த்தம், அது உள்ள கோயிலுக்குள்ளேயே இருக்குது. அவசியம் நீங்கள் வந்தீங்கன்னா முருகத்தீர்த்த அந்த புனித நீரை உங்கள் தலைமையில் நீங்கள் வந்து அபிஷேகம் பண்ணிக்கணும். வீட்டுக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம். அவசியம் வீட்டில் கொண்டு போய் தெளிங்க. வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் மறையும் அதில். ஒன்று. ரெண்டாவது, கோயிலுக்கு பின்புறமாக இடதுபுறமாக வெளியே இருக்கக்கூடியது பிரம்ம தீர்த்தம். அங்கே இருக்கிற தண்ணியும் நல்ல பரிசுத்தமாக சுத்தமாக இருக்கும். அந்த தண்ணீரும் தான் நாங்கள் எல்லாம் குளிச்சுட்டு உள்ளார வந்து பக்தர்கள்லாம் வந்து பகவானை வழிபாடு அங்கேயும் அந்த பிரம்ம தீர்த்தத்துலேயும் வழிபாடு பண்ணுவாங்க. உள்ள இருக்கக்கூடிய முருக தீர்த்தத்துலேயும் குளிச்சுட்டு வருவாங்க. அதுபோக இன்னொரு தீர்த்தம் இருக்குது. அந்த தீர்த்தம் கொஞ்சம் இப்போது அது பயன்படாமல் இருக்குது. பார்வதி பதே அரஹர மகாதேவ. என்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கு விரைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி போற்றி. திருமுருகன் பூண்டிலே திருமுருகநாதராக வீற்றிருக்கின்றார். தாயார் பேரு முயங்கு போன்முலை வள்ளியம்மை. அற்புதம். இந்த தலத்தில் தான் வந்து முருகப்பெருமானுக்கு சித்தம் கொஞ்சம் தடுமாறி இங்கே வந்து பகவானை சேவித்து தன்னுடைய மனக்குழப்பத்தை போக்கிக் கொண்டார் அப்படிங்கிறது ஐதீகம். அதனால தான் இங்கே பார்த்திங்கன்னா இந்த கொஞ்சம் சித்தம் கலங்கியவர்கள் எல்லோரும், பைத்தியம்னு சொல்லக்கூடாது அவங்கள, சித்தம் கலங்கியவர்கள், அது ஒரு காலச்சூழல் அப்படி ஆகும். அது எல்லாருக்குமே அப்படியான ஒரு சூழல் வரும். ஸோ அதனால் பைத்தியமும் தனியாக நம்ம அவங்கள பிரித்து பார்க்க வேண்டாம். சொல்லப்போனால் நம்ம எல்லாருமே பைத்தியம்தான். இந்த வாழ்க்கைங்கிற ஒரு இதில் வந்து மாயைங்கிற பைத்தியம் பிடிச்சி தான் தெரிஞ்சிட்ருக்கோம். ஆண்டவன் தான் உண்மைன்னு தெரியாமல் தான் இத்தனை பேரும் சுற்றிட்டுருக்கோம். அப்போது நம்ம அந்த பைத்தியமாவது இது தன்னை அறியாத பைத்தியம். நம்ம எல்லாமே அறிஞ்ச பைத்தியங்கள். தன்னை அறிந்த பைத்தியம் உலகத்தில் நீங்கள் வேறு பார்த்துருக்க முடியுமா? இந்த தன்னை அறிந்த பைத்தியம் தான் நாம். அந்த வகையில் இந்த நம்முடைய சித்தமானது கலங்கிக்கின்ற பொழுது இங்கே வந்து இந்த முருக தீர்த்தத்திலே நாம் இந்த நீரை எடுத்து நாம் தலையிலே குளித்து, தலைக்கு குளித்து ஈர ஆடையோடு பகவானை வளம்பெற, உள்ளே இருக்கக்கூடிய திருமுருகநாதரை வளம்பெற, திருமுருகநாத சுவாமியை வளம்பெற, அம்பாலை வளம் வந்து வழிபட நமக்கு நம்முடைய சித்த பிரமையானது அகன்றுவிடும் என்பது ஐதீகம். அதனால தான் இங்கே எல்லோரும் தேடி தேடி வருவாங்க. இந்த ஆலயத்தில் இது வந்து 4 யுகங்களாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. 4 யுகங்களாக ஆதிகாலத்திலேருந்தே இந்த ஆலயம் இருப்பதாக விசேஷம். மட்டுமல்ல, தெற்கு பார்த்த கோயில்களில் 2 கோயில்கள் தான் தெற்கு பார்த்து. ஒன்று வந்து திருச்செந்தூர், இன்னொன்று இந்த திருமுருகன் மூண்டி திருத்தலம். தெற்கு பார்த்த பகவான் மட்டுமல்ல, எல்லா கோயிலும் நீங்கள் மேலே ஏறி தான் போகணும். இங்கே தான் நீங்கள் கீழே இறங்கி வரணும். பகவானிடத்தில் நீங்கள் கீழே இறங்கி வந்து வழிபட்டால் தான், அதாவது உங்கள் நிலையிலிருந்து நீங்கள் கீழே இறங்குகின்ற பொழுது பகவான் உங்களை பிடித்து உங்களுக்கு சரணாகதி தருகிறார் என்பதாக நாம் ஒரு கருத்து அந்த இடத்துல வைக்கலாம். தப்பில்லை. அது ஒரு விசேஷம் இங்கே. அது போக வந்து இந்த தலம் வந்து தொல்லியல் துறையோட கட்டுப்பாட்டில் இருக்குங்க. ஏன்னா ரொம்ப ஐதீகமான கோயில் என்பதனால தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருக்குது. கொஞ்சம் சின்ன கோயில் தான். ரொம்ப முக்கியமாக வந்து
சுந்தரர் வேடுபரி தலம்னு இதை சொல்லுவாங்க. அதான் நீங்கள் பார்க்குறீங்க, சுந்தரர் கோயில் தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இது சுந்தரர் வந்து இந்த இடத்துல வந்து வேடுபரி தலம்னா அவர் இடத்துல பகவான் வந்து அவரை வந்து ஆட்கொள்வதற்காக அவர்கிட்ட சித்து விளையாட்டுகள் செய்கின்றார். அந்த சித்து விளையாட்டு தான் இங்கே பார்த்திங்கன்னா சுந்தரத்தில் பணம் பறித்தது, பணத்தை ஒழிச்சு வச்சது, பொண்ணை ஒழிச்சு வச்சது, இப்படியெல்லாம் அவர் குறும்பு பண்ணியிருக்கார். யார்கிட்ட? சுந்தரர்கிட்ட. ஆக சுந்தரர் வழிபட்ட தலம். அதனால் ஆகமத்தில் மிக முக்கியமான ஸ்தலம் இது. அதனால் பக்தர்கள் அனைவரும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பேர்களும் இங்கே திரளாக வந்து இறைவனை வழிபட்டு செல்வார்கள். இதை நீங்களுமே வந்து இதுவரைக்கும் இந்த தலத்துக்கு வரலைன்னா அவசியம் வந்து பகவானை சேவித்து அவருடைய அருளை பெற்று உங்கள் வாழ்விலே எல்லா நலமும் வளமும் பெற்று உய்ய வேண்டுமென்று இந்த தருணத்திலே உங்களை எல்லாம் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.